மார்க்கெட் கிட்ட தான் இருக்கேன். என்னோடய பாப்பா வந்து பூ வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். பாருங்கள், கரும்பு நாளைக்கு வந்து பண்டிகை இருக்குது. அதனால் வந்து கரும்பெல்லாம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வந்து எங்களுக்கு லீவ் இருக்குது. அதனால் வந்து அப்படியே ஜாலியாக பண்டிகை கொண்டாட வேண்டியது தான். கரும்பெல்லாம் இப்போயே வாங்கிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி வண்டியில் வச்சுன்னு போகிறது தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. பாருங்கள் நண்பர்களே, மார்க்கெட் என்ன ரஷ்ஷாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அப்படியே வந்துட்டு இங்கெல்லாம் எப்போவுமே துணி கடை இருக்கும். நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கணுன்னா இங்கே தான் வாங்குவோம். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நண்பர்களே. அட்வான்ஸ்னால் இன்றைக்கி போகி ஆகிடுச்சு, நாளைக்கு பொங்கல் இருக்குது. எல்லாம் சீரும் சிறப்பமாகவும் கொண்டாடுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி கொண்டாடுங்க. யாரும் வந்து கடன் வாங்கி பொங்கல் கொண்டாடாதீங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் பண்டிகை கூத்தில் வந்து நம்ம கடன் வாங்கி செஞ்சுடுவோம். அப்புறமா நாளைக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு கொடுத்து ஆதரிக்கிறவங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. வேணால் நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நண்பர்களே, சரிங்களா? அதனால் ஆடம்பரமாக பண்ணலனாலும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம், சரிங்களா? நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம் நண்பர்களே. சிம்பிளாக பண்ணுவோம், ஆடம்பரமாக பண்ண மாட்டோம். நம்ம கையில் இருக்கிற மாதிரி பண்ணுவோம், சரிங்களா? பசங்களுக்கெல்லாம் கூட எடுத்து சொல்லுங்கள். நம்ம கடன் வாங்கி ட்ரெஸ்ஸு போட்டால் நாளைக்கு கடன்காரனுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டோம்னு சொல்ல முடியாது. வந்து கழுத்து மேலே நிற்கிவாங்க. அதனால் வந்து பார்த்து சுதாரணமாக செலவு பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்கள், சரிங்களா? நண்பர்களே, பூ வந்து முந்தினத்தே நாங்கள் வந்து 2.5 kg பூ வாங்கிட்டோம். என்னோடய தம்பி வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு, என்னோடய தங்கச்சி வீட்டுக்கும். அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கிலோ பூ வாங்கிட்டு வரதுக்கு பாப்பா போயிருக்கா. எப்போவுமே நாங்கள் வந்து மனுஷால விட நாங்கள் கடவுளை ரொம்ப நம்புறது உண்மை இது, சரிங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லாத போது என்ன மாதிரி ஆட்டம் போட்டாங்க, நம்மக்கிட்ட ₹1 இருக்கும்போது என்ன மாதிரி நடிச்சுன்னு வராங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியுது, சரிங்களா? பணம் காசெல்லாம் இன்றைக்கி வரும் போகும். உண்மையோட பாசத்தால் மட்டும் பழகுங்க, சரிங்களா? பாருங்கள், இவர் வந்து பார்க்குறாரு நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. வீடியோ பண்ணிட்டு இருக்கப்பா. எப்படி நீங்கள் மேட்டில் ஓட்டுவீங்க? சரி சரி, என்ன வேலைக்கு போயிட்டு வந்துங்கிறீங்களா? வேலைக்கு போயிருந்தீங்களா? வேலைக்கு போயிருந்தீங்களா? என்ன வேலை செய்றீங்க? அப்படியா, சரிங்கப்பா. அப்படிங்களா, சரிப்பா, ஓகே. பார்வை கம்மியாக இருக்கா? பார்வை கம்மியாக இருக்கா? சரி சரி. பாருங்கள் நண்பர்களே, இந்த வயசில் கூட அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. இந்த வயசு வரையும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு உண்மையாக தெரியல. கடவுள் ரொம்ப ஆசீர்வதிச்சு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன், சரிங்களா? என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுற நாள் சீக்கிரமாக வந்துருச்சு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் நண்பர்களே. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆசைலாம் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் அனாதை மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு குடிசையாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அந்த எரிஞ்சு வர சூரியனுக்கும் என்னை படைத்த கடவுளுக்கும் என்னோடய புத்தி நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேர் வழியில் போனால் நான் எல்லாத்தையுமே ஜெயிச்சு வருவேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பொய் சொல்லாமல் மற்றவங்களை ஏமாற்றாமல் என்னோடய உண்மையாக என்னோடய உழைப்பில் சம்பாரிச்சுன்னா முன்னேறுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த நம்பிக்கை வர்ற வரையும் அதுக்கு என்னோடய நண்பர்கள் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணோம் எங்களுக்கு, சரிங்களா? நண்பர்களே, நாங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேமிலிஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? நாங்கள் யாரோ எவருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் விட்டு போகிறீங்க. உங்கள் ஃபேமிலியாக எங்களை எடுத்துக்கங்க, சரிங்களா? நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் எப்படிடா ஆளுங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி யதார்த்தமாக பேசினாலையும் இதில் வந்து சூட்சமாக கண்டுபிடிக்கிறாங்க. இது நமக்கு பேசியிருப்பாங்களா, இது நமக்கு சொல்கிறாங்களா அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் யாரும் பேச மாட்டேன், பொதுவாக தான் பேசுவேன் நான், சரிங்களா? தப்பு பண்ணுற மனசு குத்தம்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி அவங்கவுங்களாம் தப்பு பண்ணிங்கன்னா அவங்கவுங்களாம் மனசுக்குள்ளே எதுனா நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னோடய பாப்பாவை பார்க்குறீங்களா? இருங்க, என்னோடய பாப்பா வந்துட்டு இருக்கா. பாப்பாவை பாருங்கள். கஷ்டப்பட்டு நாங்களாம் வேர்வை